இவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தில்லுமுள்ளு என்று கேட்டால், அதாவது இவங்களுடைய நிலைப்பாட்டை இவங்க மாற்றிட்டாங்களாம். மாற்றியதற்கு ஆதாரமாக மௌலவி இம்ரான் அவர்கள் பேசிய அந்த வீடியோ ப்ளே பண்ணுறாரு. ப்ளே பண்ணி முடித்ததோடையே இப்போ பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்க. சலவாத்து குறித்த சரியான மற்றும் தவறான ஹதீஸ்கள் இந்த தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்டிக்கலை ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? நாங்கள் நிலைப்பாட்டை மாற்றிட்டோம், எங்களோட வெப்சைட்லேயே இருக்குது, அந்த வெப்சைட்டை இவர் பார்க்கல, இவர் படிக்கல, இவர் தேடல என்கிறத காட்டுறதுக்காக வேண்டித்தான் மௌலவி இம்ரான் அவங்க பேசி முடிஞ்சதோட அடுத்த செகண்டே இந்த இமேஜ் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் அதில் உள்ள வேடிக்கை என்ன தெரியுமா? அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆர்டிக்கல்ங்கிறது அவங்களோட பழைய நிலைப்பாட்டை சொல்ற ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் இவர்களுக்கு எதிரானது. நபிகள் நாயகத்தினுடைய பேரை கேட்கும் பொழுதெல்லாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்கிற இந்த புதிய நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இந்த புதிய நிலைப்பாட்டை சொல்ற ஆர்டிக்கல் கிடையாது, அது பழைய நிலைப்பாட்டை சொல்ற ஆர்டிக்கல். அந்த வாசகத்தை பாருங்க. என்ன வாசகம்? எம்ஏ சுலைமான் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் நம்ம சொன்ன 2 ஹதீஸ்கள் உண்டு. இவரிடத்தில் நபிகள் நாயகத்தினுடைய பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத்து சொல்லலையோ அவர் கஞ்சன். அதே போல இவரிடத்தில் நபிகள் நாயகத்தினுடைய பெயர் சொல்லப்பட்டு அவர் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லலையோ அவர் நாசமா போகட்டும் என்கிற அந்த 2 ஹதீஸையும் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அதனுடைய விளக்கம் என்ன சொல்றாரு தெரியுமா? இவ்விரு ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் மார்க்கம் நினைவூட்டும் குறித்த இடங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவதன் அவசியத்தை தெளிவாக எடுத்துரைக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வோட பேரை கேட்கும் பொழுதெல்லாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற கருத்தை அந்த ஹதீஸ் தரல. அது குறித்த இடங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில இடம் என்ன இவங்க சொல்ற விளக்கம் என்ன? பாங்கு துவாக்கு முன்னால அத்தஹியாத்துக்கு பிறகு இதைத்தான் சொல்றாங்க. எப்ப இந்த இடங்கள்ல நீங்க ஸலவாத்து ஓதினா சரி, அந்த கருத்தை தான் இந்த ஹதீஸ்கள் தருது என்று இவங்க எந்த நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிவிட்டோம், புதிய நிலைப்பாடு தான் என்பதற்கு ஒரு ஆர்டிக்கலை ஆதாரமாக காட்டுறாங்களே, அந்த ஆர்டிக்கல் பழைய நிலைப்பாட்டை சொல்ற ஒரு ஆர்டிக்கல். அது அந்த இமேஜை போட்டு தான் பாருங்க. இதுல 2ல் 1 சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இது சும்மா நோமலாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு மெட்டர் கிடையாது. இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தில்லுமுள்ளுக்கு சொந்தக்காரர்கள் என்று கேட்டால், ஒன்று இவங்க மக்களை வேண்டுமென்று மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி, அவர்களினுடைய தெரியாமையை பயன்படுத்தி மக்கள் எங்க பார்க்க போறாங்க, நாம இமேஜில் போட்டுட்டா மக்கள் தேடி பார்ப்பாங்களா என்கிற ஒரு குருட்டு தைரியத்தின் காரணமா இதை போட்டிருக்க வேண்டும். நாங்க பாத்தீங்களா எங்களோட ஜமாத்து பெர்ஃபெக்ட், நாங்க கரெக்டா இருக்கிறோம், வெப்சைட்லேயே போட்டிருக்கிறோம் என்று தவறான செய்தியை இவர்கள் பரப்பியிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவங்க எந்த அளவுக்கு தெளிவற்றவர்கள், ஆய்வற்றவர்கள், படிக்கல, தேடல்ல, ஆய்வு பண்ணல, தக்லீது தான் என்று சொல்றாங்களே, அந்த வார்த்தைகள் முழுமைக்கும் இவர்கள் சொந்தக்காரர்கள் என்பதை இந்த வீடியோ வாயிலாக நாம தெளிவாக பதிவு செய்யறோம்.